சிவனை கைலாயத்தில் பார்த்ததும் பார்வதி அவருக்கு முன்னாடி உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதோட போன எபிசோடு முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது லட்சுமி கிட்ட பார்வதி சொல்லிட்டு வராங்க இல்லையா, அதை பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை வசந்த காலங்களும் இலையுதிர் காலங்களும் போச்சுன்னு தெரியல, ஆனா நான் அவரோட நாமத்திலே அப்படியே நிலைச்சிருந்தேன். அந்த கடுமையான தவத்துக்கு இடையில யாரோ எனக்கு நீரும் வழங்கினாங்க, ஆறுதலும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நாராயணன் தான் அவங்களுக்கு குடிக்க தண்ணீரும் கொடுக்கிறாரு, ஆறுதலாகவும் இருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு ஆறுதல் சொன்னவர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாரு, அது என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறாங்க. இவ்வளவு நேரம் பார்வதி சொல்ல இந்த கதை அப்படின்னு மூவ் ஆயிட்டு இருந்தது. அடுத்த காட்சியில் என்ன காமிக்கிறாங்கன்னா, நாராயணன் வைகுண்டத்துல இருக்கிறத காமிக்கிறாங்க. அவரு கண்களை கண்ணீரோட உட்கார்ந்துருக்காரு. அவரு சொல்லிட்டு இருக்காரு, பார்வதி கடுமையான தவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தானா கண்டிப்பா சிவன் காட்சி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அங்க அந்த இடத்துக்கு வர தேவேந்திரன் அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். தாட்சாயணிக்கு அப்புறமேலு சிவன் பற்றற்றவரா ஆசைகள் எல்லாம் துறந்து வாழ்க்கையில விரைத்து அடைஞ்சிருக்காரு இல்லையா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு நாராயணன் சொல்றாரு, அப்படின்னா அவர் மனசுல நம்ம பற்ற உருவாக்கணும், ஆசை உருவாக்கணும் அப்படின்னு சொல்ல, தேவேந்திரன் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்யறது யாரு அப்படின்னு கேட்க, நாராயணன் சொல்றாரு, அவர்கிட்ட எல்லா இச்சைகளும் இருக்கு, எல்லா ஆசைகளுமே இருக்கு, மனத்துல ஆசையில உருவாக்கக்கூடிய காமதேவர் அவர் அப்படின்னு சொல்லணும். காமதேவனை காமிக்கிறாங்க. இங்க காமதேவன் இருக்கிற இடத்துல அவரோட மலரம்ப வச்சு எங்கேயோ அம்ப விட அங்க மழை மாதிரி பொழியுது ஒரு பொண்ணு மேல. அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா ரதியா தான் இருக்கும். அவங்க வேகமா அவரை பார்த்து சந்தோஷமா ஓடி வராங்க. அந்த மலர் மலையில நனைஞ்சிட்டு ரதி காமதேவன் சொல்றா, என்ன நீங்க மயக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட தவறு காமதேவா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் சின்னதா அப்படின்னா ரதி கணவன் கிட்ட கோச்சிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்கறான். மன்மதன் கேட்டதும் ரதி, ஆமா நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம், எங்கேயாவது வேற யாரையாவது காதல் வழியில வீழ்த்துறதுக்கா போயிட்டீங்களா அப்படின்னா ரதி செல்லமா கோவப்பட, அதுக்கு காமன் தெரிஞ்சுட்டேன், ஆமா அது என்னோட கடமையாச்சு, பிரபஞ்சத்துல இருக்க எல்லா உயிர்கள்கிட்டையும் காதலை மலர செய்து என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரதியோட கைகளை பிடிக்க அவங்களோட கையில வளையல் மாதிரி பூ அப்படியே மலர்ந்திருக்குது. இதுதானே படைப்போட சாராம்சம் அப்படின்னு சொல்லி மனைவி மாதனப்படுத்த முயற்சி பண்ண, ஆனாலும் ரதி கோவத்தை கன்னியூ பண்ணிட்டு, இப்படி எல்லாம் பேசி என்ன மயக்கிற முடியாது, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, எல்லா பெண்களுமே உங்களோட உதவி நாடுறாங்க, எத்தனை பெண்கள் ஆசைப்பட்டாலும் என்னுடைய ஆசையை என்னுடைய உங்ககிட்ட ஆரம்பிச்சு உங்ககிட்டே தானே முடியுது அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்க முயற்சி பண்ண, இப்படி சொல்லி மந்திர சக்தியால பூக்களையும் வரவழைக்க எப்படியோ ரதியை சமாதானப்படுத்தியாச்சு மன்மதன். ரதியும் ஓரளவுக்கு சமாதானம் ஆகி என்ன கேட்கிறான், நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா அப்படின்னு கேட்க, மன்மதன் நீ கேட்டுதான் பாரு அப்படிங்கிறான். உடனே ரதி நம்மளுடைய இந்த வாழ்க்கையை அடுத்த கடத்துக்கு எடுத்துட்டு போகலாம், உங்களுக்கான வாரிசை உங்களை மாதிரி அழகா கம்பீரமா பெற்றெடுக்க விரும்புறேன் அப்படின்னு ரதி சொல்ல, ரதியோட இந்த ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு அவனும் வாக்கு கொடுக்க, அந்த நேரத்தில் அங்க யாரோ வர்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.